Hello all, welcome to EC Lectures. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ Tancet 2022 பத்தி தான். இந்த எக்ஸாம் ரிலேட்டடா நமக்கு நிறைய கேள்விகள், குழப்பங்கள், சந்தேகங்கள் இருக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் ஆயிடுச்சா, ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஓபன் ஆயிடுச்சா, எப்போ எக்ஸாம் இருக்கும், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, கோச்சிங் சென்டர் போய் படிச்சா கிளியர் பண்ணலாமா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு விடையா இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ Tancet பத்தி ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் வீடியோவா இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அபவுட் டான்செட் அப்படிங்கிறது ஒரு தமிழ்நாடு பேஸ்ட் ஸ்டேட் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அதாவது யூஜி ஃபைனல் இயரில் இருக்கவங்களோ இல்லை முன்னாடி இருக்கவங்களாவும் இருக்கலாம், செகண்ட் இயர் தேர்ட் இயர் இருக்கவங்களும் இருக்கலாம். மோஸ்ட்லி பட் யூஜி ஃபைனல் இயர் இருக்கவங்களுக்கு ரெண்டு கேள்வி இருக்கும். நம்ம ஜாப் போக போகிறோமா இல்லை மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ண போகிறோமா, ஐடியில் ஜாயின் பண்ணலாமா இல்லை மாஸ்டர்ஸ் ஏதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணலாமான்னு சொல்லி. அப்படிப்பட்ட மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்களுக்கான எக்ஸாம் தான் இது. ஸோ இந்த எக்ஸாம் எழுதுனா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம எம்இ, எம்பிஏ, எம்சிஏ, எம்ஆர்க், எம்பிளான் இதெல்லாம் படிக்கிறதுக்கான தமிழ்நாடு லெவல்ல கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் உருவாக்கி தருது. ஸோ இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு 1 இயர்க்கு ஒன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். அண்ட் இதோட ஸ்கோர் 1 இயர் தான் வேலிடிட்டி. அதாவது இந்த இயர் நீங்கள் ஸ்கோர் கிளியர் பண்ணியிருக்கீங்க, ஸ்கோர் கார்டு வச்சிருக்கீங்கன்னா அது இந்த இயர் மட்டும் தான் நீங்கள் அட்மிஷன் பண்ண முடியும். அடுத்த வருஷம் நீங்கள் அட்மிஷனுக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ தனியாக தான் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும். Why we need to go for Tancet examination? நம்ம எதுக்காக Tancet எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ யூஜி ஃபைனல் இயர் படிக்கிறவங்க 12th ஒருவேளை ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை ப்ரிப்பேர் பண்ணியும் அவங்களுக்கு கட் ஆஃப் கிளியர் பண்ணாமல் அவங்க நினச்ச டாப் காலேஜஸை மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ப்ரைவேட் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிச்சுட்டு இருக்கலாம். இப்படி இருக்கவங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக அந்த Tancet எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுத்தீங்கன்னா டாப் கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் விருப்பப்பட்ட டிபார்ட்மெண்ட்டை எடுத்து படிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்காகவாது கண்டிப்பாக நம்ம Tancet எக்ஸாமை அட்டன் பண்ணணும். ஸோ Tancet எக்ஸாம் எப்போ இருக்கும், வென் அப்படிங்கிற கேள்விக்கு என்னன்னா, மோஸ்ட்லி ஃபெப் லாஸ்ட் வீக்கில் அதோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஓப்பன் ஆகலாம். பிகாஸ் இது இப்போ கோவிட் சிச்சுவேஷனால் தான் எப்பயுமே ஒரு லேட், இந்த 2 இயர்ஸாக லேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இல்லைனா முன்னாடிலாம் இதை விட சீக்கிரமாகவே நடந்து முடிஞ்சிடும். ஸோ இது வரைக்கும் இது பற்றி எந்த ஒரு அஃபிஷியல் லிங்க்கும் வரலை. பட் ஆனால் இது பற்றி அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே Tancet அப்படிங்கிற ஒரு இதில் கொடுப்பாங்க. நான் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நான் நம்ம சேனலையும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபெப் லாஸ்ட் வீக்கில் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் அதுலேருந்து 1 மந்தில் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஒரு 1 மந்த் ஆல்மோஸ்ட் ஏப்ரலுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்டே வந்துடலாம். இது ஒப்பீனியன். எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துருச்சுனாலே அதுக்கப்புறம் கண்டிப்பாக எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஹவு டு அப்ளை, கண்டிப்பாக இது அப்ளிகேஷன் ப்ராசஸ் வரப்போ நான் கண்டிப்பாக இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஜென்ரலாக ஒரு எக்ஸாம் நோட்டிஃபை பண்ணுறப்போ நம்ம என்னென்ன வச்சு அப்ளை பண்ணுவோம் நமக்கு தெரியும் இல்லையா. நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கோங்க. அதை சேஞ்ச் பண்ண வேண்டாம். அதுதான் கம்ப்ளீட் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அட்மிஷன் ப்ராசஸ் வரையும் யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 600 rupees ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ். ஜென்ரலாக எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸை தவிர்த்து இருக்க எல்லாருக்குமே 600 rupees. அண்ட் ஃபார் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு 300 rupees தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீ. ஸோ இது நீங்கள் எந்த ஒரு ஆன்லைன் நெட் பேங்கிங் மூலமாகவும் பே பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடிய 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், அண்ட் ஆல்சோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ யூஜி சர்டிஃபிகேட். யூஜி சர்டிஃபிகேட்னா இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் முடிச்சுட்டீங்க, காலேஜ் முடிச்சுட்டு 1 or 2 years கழிச்சு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்க டிசைட் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட கண்டிப்பாக ப்ரொவிஷனல் இருக்கும். ஆனால் இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்கள்ட்ட அந்த ஒரு இது இருக்காது, ப்ரொவிஷனல் கம்ப்ளீட் எல்லாமே மார்க் ஷீட்ஸ் இருக்காது. ஸோ உங்களோட ஃபைனல் செமஸ்டர் மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, இப்போ 6th செம்மில் இருக்கீங்கன்னா 5th செம்மில் இருக்கீங்கன்னா அதுக்கு முதல்ல ஒரு டெம்பரரி மார்க் ஷீட் வச்சு நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஏன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இம்பார்ட்டன்ட் சொன்னேன்னா, கண்டிப்பாக அதை அப்ளை பண்ணுறப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்கள் அப்லோட் பண்ணல அப்படிங்கிறப்போ உங்களை ஜென்ரல் கேட்டகரியில் எடுத்துக்குவாங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சீட் கிடைக்கிறது கொஞ்சம் இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மார்க் இன்னும் நிறைய தேவைப்படும். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் போகிறப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ நெக்ஸ்ட் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்போ பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சு எடுக்கணும், அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சிக்னேச்சர் ஃபோட்டோ, அதுக்கான கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் கைடன்ஸ் எல்லாமே அந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும்.
இப்போவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா ஜஸ்ட் அப்ளை பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டாக இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஸோ இந்த எக்ஸாமோட மொத்த ரிஜிஸ்ட்ரேஷனுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் நடந்து முடிஞ்சிடும். ஏன்னா முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து ஆஃப்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கும். நம்ம ஒரு காலேஜில் போயிட்டு ஒரு புக்லெட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே ஃபுல்லாகவே வந்து ஒரு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனாக ஆகிடுச்சு இந்த கோவிட் சுச்சுவேஷனுக்கு அப்புறம். லைக் அண்ட் ஆல்சோ ஹால் டிக்கெட்டுமே உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்துடும். அண்ட் ஹால் டிக்கெட் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஹால் டிக்கெட்டை நீங்கள் அட்மிஷன் முடிகிற வரையும் பத்திரமா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். அண்ட் பட் எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ஆஃப்லைன் மெத்தடில் தான் நடக்கும். நீங்கள் ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டில் எப்படி ஷேட் பண்ணுவேன் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ எக்ஸாமோட பேட்டர்னுக்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸாமோட பேட்டர்ன் வந்து என்னென்னா, இட் இஸ் இன் 2 hours எம்சிக்யூ பேஸ்ட் எக்ஸாம். ஓகேவா, 2 மணி நேரம் எம்சிக்யூ பேஸ்டாக தான் இருக்க போது. ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும். கொஷின்ஸ் மோஸ்ட்லி வந்து பேசிக்கான ஒரு கொஷின்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து மெயின் விஷயம் என்னென்னா 2 hours டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு வந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு டைமே பத்தலை எக்ஸாம் முடிச்சுட்டு வரப்போ, இது நான் பண்ணணும்னு நினச்சேன், இது நான் பண்ண முடியலை, லாஸ்ட் மினிட்ல இது பண்ண முடியல. ஸோ இதுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் லென்த் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி லாஸ்ட்டாக ரிவிஷன் முடிக்கிறப்போ உங்களுக்கு ஃபுல் லென்த் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சிலபஸ் அந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன இருக்கும்னா, மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 20 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. பிஇஎஸ் அதாவது பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ் வந்து 35 கொஷின்ஸ் கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் 60 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கரெக்ட் கொஷினுக்கும் 1 மார்க் வந்து அவார்டட். அண்ட் ஆல்சோ இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெகட்டிவ் மார்க்கிங் பொறுத்த வரைக்கும் 3 கொஷின் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு மார்க் போயிடும். தட் இஸ் ஒரு கொஷனுக்கு -1/3 நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, டெக்னிக்கல் வைஸ் நம்ம எப்போவுமே ஒரு எக்ஸாமுக்கு ஸ்ட்ராங்காக ஆகிடுவோங்க. நம்ம நல்லா உட்காந்து நம்மளுடைய சப்ஜெக்ட் ஏன்னா இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபைனல் இயர் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கூட ஒரு ஃப்ரெஷ் நாலேஜ் இருக்கும். இப்போ தான் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க, ஆன்கோயிங் படிச்சுட்டு இருக்க அந்த இதில் இருப்பீங்க. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் நாலேஜ் இருக்கும். டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்போவுமே வந்து நம்ம மேக்ஸ் அண்ட் பிஎஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் லெவல் ப்ரியாரிட்டி தான் கொடுப்போம். ஆனால் டெக்னிக்கலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதில் அடுத்த லெவலில் கண்டிப்பாக மேக்ஸுக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் பிஎஸ்க்கும் கண்டிப்பாக கொடுங்க. சுத்தமாக அதை ப்ரிப்பேர் பண்ணாமல் டச் பண்ணாமல் போகாதீங்க. பிகாஸ் அது ரெண்டும் தான் உங்களோட மார்க் வந்து பூஸ்டப் பண்ணும். ஏன்னா முக்கால்வாசி பேர் வந்து மேக்ஸ் கொடுப்பாங்க, டெக்னிக்கலும் கொடுப்பாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஆனால் இந்த பிஇஎஸை விட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் மார்க் வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியது. ஸோ நம்ம பயப்படுற அளவுக்குலாம் ரொம்ப ஒரு டஃப்பான சிலபஸாக இருக்க போகிறதில்ல. இந்த ஒரு எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ணலாம். இதுக்காக கோச்சிங் சென்டர் அப்படிலாம் தனியாக எதுவும் தேவைப்படாது. நீங்கள் வந்து யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் இருக்குது இல்லையா, இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளேயே உங்கள் கிளாஸ்மேட்ஸே யாராவது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேரை சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டாபிக் உங்கள் இதுக்குள்ளே ஒரு 3 டாபிக் பிரிச்சுட்டு நீங்கள் ஒரு டாபிக் அவங்க ஒரு டாபிக் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 3 பேரும் உங்கள் நோட்ஸ் ஷேர் பண்ணி படிக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ இது இல்லாமல் நீங்கள் உட்காந்து தனியாக வீட்டிலே படிக்கணும்னா உங்கள் கையிலே எல்லாமே இருக்குது. எஸ், தட் இஸ் யூடியூப்லேயே நிறைய பேர் வந்து இதுக்காக கிளாஸ் போடுறாங்க. ஈவன் வந்து கிளியர் பண்ணவங்க வந்து டான்செட் கிளியர் பண்ணவங்க, எம்பிஏ படிக்கிறவங்க, எம்சிஏ பண்ணவங்க, இல்லை எம்இ படிக்கிறவங்க கண்டிப்பாக அதுக்காக கிளாஸஸ் போடுவாங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் போடுறாங்க. நம்ம யூடியூப் சேனல்லையும் நாம் வந்து இனிமேல் டான்செட்டோடைய சிலபஸை வச்சு தான் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அதை தான் நம்ம கவர் பண்ணி அடுத்து நம்ம வீடியோஸ் போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டாபிக் கவரேஜ் அண்ட் ஆல்சோ கொஷின் பேப்பர் சால்விங் எல்லாமே இருக்க போது. உங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான சீரீஸாக தான் இருக்க போகுது. இந்த டான்செட் சீரீஸ் ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம யூடியூப் சேனல் தான் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெவியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் டாப் ஸ்கோர் எடுத்தால் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் 2 days ஆஃப் கவுன்சிலிங்கில் வர முடியும். கேட் ஸ்கோரர்ஸும் இந்த கவுன்சிலிங்கில் கலந்துப்பாங்க. இஃப் இன் கேஸ் அவங்க ஐஐடியில் பிளேஸ் ஆகலை அப்படின்னா அவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் இதெல்லாம் டார்கெட் பண்ணி இங்கே வந்து கவுன்சிலிங்கும் கலந்துப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 days ஆஃப் கவுன்சிலிங்கில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜ் அண்ட் விருப்பப்பட்ட டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒன்று டிசைட் பண்ணி வச்சுக்கணும், இல்லை உங்களுக்கு இன்ஸ்டியூஷன் முக்கியமா இல்லை வந்து காலேஜ் டிபார்ட்மெண்ட் முக்கியமானு சொல்லி. பிகாஸ் சில பேருக்கு இந்த இன்ஸ்டியூஷன் படிக்கணும் ஒரு சில ஆசைகள் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ இந்த இன்ஸ்டியூஷன் தான் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் என்ன இருக்கோ உங்கள் கேட்டகரி உங்கள் மார்க் என்ன டிபார்ட்மெண்ட் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டிபார்ட்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸும் போகலாம். பட் இதில் வந்து கிராஸ் மேஜர் ஆகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க.
கிராஸ் மேஜர் ஆகிறதுனால ஒரு தப்பும் இல்லைங்க. பட் கிராஸ் மேஜர் ஆனால் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து எம்டெக் முடிச்சுட்டு தமிழ்நாடு பேஸில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு லெக்சராக ரெக்ரூட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுறப்போ உங்களுடைய அந்த கிராஸ் மேஜராக இருந்தது அப்படின்னா அதை அவங்க பிஜியாக கன்சிடர் பண்ணிக்கிறதுல உங்களை ஒரு பி கேண்டிடேட்டாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கொடுப்பாங்க எம்டெக் படிச்சிருந்தா. அந்த மார்க்கை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. இந்த ஒரு பாயிண்ட்காக தான் நான் அதை சொன்னேன். அண்ட் ஆல்சோ டான்செட் பற்றி எல்லா விதமான பாயிண்ட்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ சொல்ல போகிற பாயிண்ட் வந்து டிஎன்இபி ஆஸ்பிரன்ஸ்க்காக. ஸோ டிஎன்இபி பொறுத்த வரைக்கும் அப்படியே எக்ஸாக்டாக டான்செட் பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுது. ஸோ டிஎன்இபி ஆஸ்பிரன்ஸுக்கு டைம் அண்ட் மணி இருந்தால் கண்டிப்பாக அந்த டான்செட் எக்ஸாமை ஈவன் உங்களுக்கு பிஜி போக இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு எக்ஸாமை அட்டம் கொடுக்கலாம். பிகாஸ் நீங்கள் எந்த ஒரு அகாடமியோட டெஸ்ட் சீரீஸ் எடுத்து பண்ணாலுமே நீங்கள் தான் ஓனாக உங்களோட படித்த பிளேஸில் தான் வந்து உட்காந்து அட்டம் பண்ணுவீங்க. இந்த ஆன்லைனாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைனாக தான் உங்களோட அகாடமியில். பட் இந்த மாதிரி ஒரு ரியல் டைம் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த ஒரு அகாடமி கொடுக்குற டெஸ்ட் சீரீஸ்னாலுமே அது கொடுக்க முடியாதுங்கிறது என்னோட ஸ்ட்ராங் ஒப்பீனியன். பிகாஸ் நீங்கள் போய் உட்காந்து எழுதுறப்ப மட்டும்தான் நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷன் மெத்தடில் பண்ண மிஸ்டேக்ஸ் அண்ட் நீங்கள் எந்த இடத்துல மறக்கிறீங்க, எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எழுதுறப்போ நம்ம என்ன டைம் மேனேஜ்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுமா, எந்த இடத்துல நம்ம மறக்கிறோம், இன்னும் நம்ம எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு கம்ப்ளீட் அனாலிசிஸ் கிடைக்கும். உங்களோட எக்ஸாமுடைய ஒரு பெட்டர் விஷனும் கிடைக்கும். இது என்னுடைய ஒப்பீனியன் தான். ஸோ முடிஞ்சால் உங்களால் டைம் இருந்தால் கண்டிப்பாக அட்டம் கொடுங்க. டிஎன்இபி எக்ஸாமை வந்து டிஎன்பிஎஸ்சி போர்டு எடுத்து நடத்த போகிறாங்க. ஸோ மார்ச்சில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பிக்கையோடு படிங்க. நம்பிக்கை தான் நம்மளை முன்னாடி கொண்டு செல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் ஈஸி லெக்சர்ஸ் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ தட் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இது போல் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் அடுத்தடுத்து சந்திப்போம்.